அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த ஆற்றல் மிக்க நம்பருடன் இந்த எளிய வாக்கியத்தை சேர்த்து எழுதினால் 1000% உங்களுக்கு சொந்த வீடு உறுதி. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். நம்ம யூடியூப் சேனல்ல சொந்த வீடு அமைவதற்காக சில தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு சில பதிவுகளை பார்த்திருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். உண்மையாகவே சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும்ன்ற அந்த ஆழமான ஆசையில இருக்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க, மின்னல் வேகத்தில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் மற்றும் அஃபர்மேஷன் வாக்கியத்தை பார்க்க போறோம். இந்த ரகசிய நம்பரை எப்படி எந்த நேரத்தில் பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது தினமும் குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். வேலைக்கு போறவங்க, பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த மெத்தடை பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. இப்போ கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இப்போ மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். ஒரு குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணாலே போதும், முழுமையான பலன்கள் கிடைக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய சக்தி மிக்க ஏஞ்சல் நம்பர்ஸை இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சமீப காலமாக நம்ம சேனல்ல நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவை. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் ஸ்விட்ச்வேர்ட் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க இன்னும் நிறைய ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனல்ல நிறைய பேர் நீங்க பொதுவாக கமெண்ட் பண்ணியிருந்த விஷயம், சொந்த வீடு அமைவதற்கான சிம்பிளான மெத்தட் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு மிகவும் சிம்பிளான பவர்ஃபுல்லான மெத்தடை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும், அதாவது ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் பார்த்தோம்னா தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் உண்டு. ரிப்பீட்டடா சில குறிப்பிட்ட எண்களை நாம் பயன்படுத்தும் பொழுது அந்த எண்களுக்கான ஆற்றல்களும் சக்திகளும் நமக்கு கிடைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா இது போலதாங்க சக்தி மிக்க எண்களுடைய கூட்டமைப்பு இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். வாழ்க்கையின் ஒவ்வொரு விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்தும் பொழுது சொந்தமாக வீடு வாங்குவதற்கு அல்லது கட்டுவதற்கான வாய்ப்புகளை நம் கண்முன்னே விரிவடைய வைக்கும். இந்த ஏஞ்சல் நம்பரை தினமும் நம்ம எழுதும் போது நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் கொண்டு சேர்க்கும். நம்முடைய கோரிக்கை இந்த பிரபஞ்சத்திடம் சமர்ப்பிக்கப்பட்ட அடுத்த நிமிடமே அதற்கான வாய்ப்புகள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தாங்க, முழுமையான நம்பிக்கை. ஒரு துளி அளவு கூட சந்தேகம் இல்லாமல் இந்த நம்பரை எழுதினால் எனக்கு சொந்த வீடு கட்டாயம் கிடைக்கும்ன்ற அந்த உறுதியான நம்பிக்கை இருக்கணும். வேற எதை பத்தியும் நம்ம யோசிக்க வேண்டாம். ஏன்னா இந்த மெத்தடுக்காக ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை நம்ம செலவு செய்ய போறது கிடையாதுங்க. அதிகமான நேரமும் நம்ம செலவழிக்க போவது இல்லை. சிம்பிளா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம். அதை முழு நம்பிக்கையுடன்
செய்தால் கை மேல நமக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த நம்பரை மட்டும் எழுதினால் நமக்கு சொந்த வீடு கிடைக்குமான்னு சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாருக்கும் நான் சொல்லலைங்க. வாழ்க்கையில எப்பவுமே நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் சின்ன சின்ன செயல்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அடுத்த நொடி நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு யாராலையும் கணிக்க முடியாதுங்க. எவ்வளவு பெரிய முன்னேற்றம் வேணாலும் நமக்கு நடக்கலாம். சோ ஓபன் மைண்டோட இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்ததாக இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை நீங்க தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அதாவது ஆல்ரெடி எனக்கு நிறைய கடன் இருக்கு, பேங்க் பேலன்ஸே எனக்கு கிடையாது, வீட்டு வாடகை கொடுப்பதற்கே என்கிட்ட காசு கிடையாது, எனக்கெல்லாம் சொந்த வீடு அமையுமான்னு நீங்க தயவு செஞ்சு அப்படி யோசிக்கவே யோசிக்காதீங்க. வாழ்க்கை என்பதே நிறைய அதிசயங்களும் அற்புதங்களையும் கொண்டதுதாங்க. எப்ப வேணாலும் எந்த மாயாஜாலம் வேணாலும் நடக்கலாம். அந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரக்கூடிய ஏஞ்சல் நம்பரை தாங்க இப்ப நம்ம எழுத போறோம். இவ்வளவு தூரம் நம்ம பார்ப்பதற்கான காரணம் வெறும் இந்த நம்பரை மட்டும் நீங்க எழுதுங்க, கட்டாயமா சொந்த வீடு கிடைச்சிரும்னு ஒரே லைன்ல நம்ம சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது எந்த விதமான பலனையும் கொடுக்காதுங்க. எந்த ஒரு மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணாலுமே முழு நம்பிக்கை மற்றும் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணோம்னா அந்த மெத்தடுக்கு 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். நம்முடைய நோக்கமே 100% வெற்றியை அடைவது. அதனால தாங்க இவ்வளவு டீடைல்டா நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ஆல்ரெடி எனக்கு சொந்த வீடு இருக்கு, இன்னொரு வீடு வாங்கணும்னு ஆசையா இருக்கு அல்லது கட்டணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க யூஸ் பண்ணலாம். எவ்வளவு சொந்த வீடு நீங்க வச்சிருந்தாலும் சரி, உண்மையாகவே உங்களுக்கு இன்னொரு வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்ன்ற ஆசை இருந்தால் இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சரிங்க, இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ற நாள் மட்டும் செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும். ஏன்னா செவ்வாய்க்கிழமைனாலே அது அங்காரகனுக்கு, செவ்வாய் பகவானுக்கு உரியது. ஜோதிட சாஸ்திரத்துல செவ்வாய் பகவானை பூமிகாரகன், நிலக்காரகன் அழைப்பது வழக்கம். அதாவது நிலங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம். சொந்தமாக வீடு வாங்கணும் அல்லது வீடு கட்டணும், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கணும்னு இது போல நிலம் தொடர்பான அத்தனை விஷயங்களுக்கும் செவ்வாய் பகவான் தாங்க அதிபதி. அதனால தாங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். வளர்ப்பிறை, தேய்ப்பிறை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நம்ம ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். அதற்கு பிறகு தினமும் இதே நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதாவது காலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணிக்குள்ளாக எப்ப வேணாலும் நீங்க எழுதலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். ஃப்ரெஷ்ஷா ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு நோட் புக்கை வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி பயன்படுத்தின நோட் புக் அல்லது டைரி எல்லாம் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய டைரி அல்லது நோட் புக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. பேப்பர்ல எழுதக்கூடாதுங்க. கோடு போடாத நோட் புக்ல எழுதுனா ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி கிடைக்கும். மற்றபடி வேற எந்த ரீசனும் கிடையாதுங்க. சோ நீங்க ரூல்டு நோட் புக் வச்சிருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஏஞ்சல் நம்பர் மற்றும் இந்த வாக்கியத்தை தினமும் 11 முறை நம்ம எழுதணும். டெய்லி 11 டைம்ஸ் இதை நம்ம எழுதணும். கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் 2 லைனா ஸ்பிளிட் பண்ணி எழுதியிருக்கேங்க. நீங்க ஒரே லைன்ல கூட எழுதலாம். அதாவது இந்த ஏஞ்சல் நம்பரையும் கீழே இருக்கக்கூடிய வாக்கியத்தையும் ஒரே லைன்ல கூட நீங்க எழுதலாம் அல்லது 2 லைனா நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். ஒரு நாளைக்கு 11 முறை நீங்க எழுதினாலே போதும். 2731210999 சொந்த வீடு அமைந்து விட்டது. அவ்வளவுதாங்க. ஒரு நாள் கூட தவறாமல் தினமும் நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. இத்தனை நாட்களுக்குத்தான் எழுதணும்னு கிடையாதுங்க. ஒரு நாளைக்கு 11 முறை மட்டும்தான் நம்ம எழுத போறோம். சோ அதிக நேரம் கூட ஆகாதுங்க. டெய்லியுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்க சொந்தமாக வீடு வாங்கி அல்லது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் முடிந்தவுடன் இந்த மெத்தடை நீங்க நிறுத்திடலாம். தினமும் ஒரு மிஷன் மாதிரி இந்த வாக்கியத்தை நம்ம எழுதக்கூடாதுங்க. உணர்வு பூர்வமாக நம்ம எழுதணும். அதுதாங்க ரொம்பவுமே முக்கியம். எத்பாவம் தத்பவதி. எதை நம்ம ஆழமாக உணர்கிறோமோ, பாவனை செய்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம். சோ இதை நீங்க எழுதும் போதே உங்களுக்கு சொந்த வீடு அமைந்து விட்டதாக நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை நீங்க எழுதணும். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. டெய்லி 11 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. அதற்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. தினமும் ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ்ல தான் எழுதணுமா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்லாம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு
எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இடம் இருக்கிற வரைக்கும் ஒரே பேஜ்ல நீங்க எழுதிக்கிட்டே வாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர் பென்ல மட்டும் தாங்க எழுதணும். சிவப்பு நிறத்துல தான் நீங்க எழுதணும். இதற்கான காரணம் செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம் சிவப்பு. சோ ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர்ல தாங்க எழுதணும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு உங்ககிட்ட ரெட் கலர் பென் இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க. நீங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நோட் புக் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட் புக்கை வாங்கி நீங்க எழுதுங்க. சொந்த வீடு அமைந்தவுடன் எழுதின அந்த நோட் புக்கை நீங்க எரிக்கலாம். இது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம். அப்படி இல்லைன்னா அதை நீங்களே கூட வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ப முடியாத அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று சொந்த வீடு கட்டாயமாக அமையும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.